dear 6th standard students, after a long break இன்னைக்கு நம்ம சப்ஜெக்ட் குள்ள போறோம். I think that you all be safe and healthy. Okay, இன்னைக்கு நம்ம மேத்ஸ் கிளாஸ்ல ஒரு இன்ட்ரஸ்டிங்கான சப்ஜெக்ட் இன்ட்ரஸ்டிங்கான டாபிக் பத்தி பார்க்க போறோம். என்ன டாபிக்னு பாத்தீங்கன்னா நம்பர்ஸ். நம்பர்ஸ்ங்கிறது நமக்கு கேஜில இருந்து ரொம்ப ஃபெமிலியர் ஆனது, அதுவும் ரொம்ப பிடிச்ச டாபிக். அந்த டாபிக்கை பத்தி நம்ம இப்ப பார்க்க போறோம். நம்பர்ஸ்னாலே நம்ம என்னமா நினைப்போம்? ஃபர்ஸ்ட் 1 2 3 4 5 6 7 8 9 இவ்வளவுதான் நம்மளுக்கு தெரிஞ்ச நம்பர்ஸ். அந்த நம்பர்ஸ்லயே நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் நம்பர்ஸ் இருக்கு, டைப்ஸ் ஆஃப் நம்பர்ஸ் இருக்கு. அதெல்லாம் நம்ம முதல்ல ஒரு இன்ட்ரோடக்ஷனா பார்த்துட்டு அடுத்து கான்செப்டுக்குள்ள போவோம். ஃபர்ஸ்ட் நம்பர்ஸ். நம்பர்ஸ்னு சொல்லும் போதே நம்பர்ஸ் ஆர் யூஸ்ட் ஃபார் கவுண்டிங் த ஆப்ஜெக்ட்ஸ். அது நமக்கு சின்ன பிள்ளையிலேயே தெரியும். Numbers are used for counting the objects. இப்போ உன்கிட்ட ஒரு 5 roses இருக்கு அப்படி சொல்லி சொன்னாங்கன்னா நீ ஒரு தடவை செக் பண்ணி பார்க்கணும்னு நினைச்சா நீ என்ன பண்ணுவ? 1 2 3 4 5 அப்படி சொல்லி நம்ம கவுண்ட் பண்ணுவோமா? அப்படி கவுண்ட் பண்றத தான் நம்ம என்ன சொல்ல வரோம்னா நேச்சுரல் நம்பர்ஸ். நேச்சுரலா இருக்கிறது, கவுண்டிங்க்கு யூஸ் பண்றது. நார்மலா என்ன சொல்ல போறோம்? நேச்சுரல் நம்பர்ஸ். அதுதான் நம்மளுடைய ஃபர்ஸ்ட் ஹெட்டிங், நேச்சுரல் நம்பர்ஸ். அந்த நேச்சுரல் நம்பர்ஸ் எப்பயுமே நம்ம என்ன சொல்லுவோம்னா கேபிட்டல் லெட்டர் n, கேபிட்டல் லெட்டர் n ஆல நம்ம டினோட் பண்ணுவோம். அப்ப n is equal to என்ன சொல்லலாம்? 1 2 3 4 up to etc இப்படி சொல்லிடுவோம். அடுத்து நம்ம பார்க்க போறது என்னன்னா ஒரு புதிய நம்பர். என்ன நம்பர் பாத்தீங்கன்னா ஹோல் நம்பர். ஹோல் அப்படி சொல்லும் போதே நீ யோசிக்கணும் ஹோல் நம்பர். அப்ப அதோட ஒரு ஜீரோன்றது ஒண்ணு உள்ள சேர போகுது. நேச்சுரல் நம்பர்ஸ் கூட ஜீரோங்கிற ஒரு நம்பர் சேர்ந்துச்சுன்னா அதை தான் நம்ம ஹோல் நம்பர் சொல்லுவோம். இப்ப நம்ம ரியல் டைம் எக்ஸாம்பிளுக்கு வருவோம். நார்மலா நம்ம ஒரு இதை தெரிஞ்சுக்கணும்னா நம்ம என்ன செய்வோம்? சரி, இப்ப how many eyes do you have அப்படி கேட்டா நீ என்ன சொல்லுவ? 2 சொல்லுவ. How many mouth do you have? 1 சொல்லுவ. சரி, இப்ப அனிமல்ஸ்க்கு இதே யோசித்து பார்ப்போம். How many nose? அனிமல்ஸ்க்கு எத்தனை நோஸ் இருக்குன்னு கேட்டா நம்ம என்ன சொல்லுவோம்? 1 சொல்லுவோம். அனிமல்ஸ்க்கு எத்தனை டெயில் இருக்கு? ஒரு டெயில் இருக்கு. சரி, இப்ப நம்மளையும் அனிமல்ஸையும் கம்பேர் பண்ணி பாரு. அனிமல்ஸையும் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது அனிமல்ஸுக்கு ஒரு டெயில் இருக்கு, நமக்கு எத்தனை டெயில் இருக்கு? சிரிப்பு வருது இல்ல? அப்ப நமக்கிட்ட டெயில் இல்ல. டெயில் இருக்கிறது அனிமல்ஸ், இல்லாதது நம்ம. அப்ப அத ஒரு இது டினோட் பண்ணணும் இல்லையா? ஒரு சிம்பிள் வச்சு டினோட் பண்ணணும்ல. அந்த சிம்பிள் தான் ஜீரோ. அந்த ஜீரோவை இன்வென்ட் பண்ணது கூட நம்ம தான். சரியாமா? அந்த விஷயத்துல நம்ம ரொம்ப ப்ரௌடா இருக்கணும். ஓகேவா? அந்த ஜீரோவை சேர்த்து சொல்ற செட்டா தான் நம்ம என்ன சொல்ல போறோம்னா ஹோல் நம்பர்ஸ். அப்ப ஹோல் நம்பர்ஸ்னா என்னதுமா? 0 1 2 3 up to etc போயிட்டே இருக்கும். நம்பர்ஸ்ங்கிறது எண்ட்லெஸ், எந்த இடத்துல முடியுங்கிறது நமக்கு தெரியவே தெரியாது. ஓகே, இதுதான் நம்பர்ஸ். நம்ம என்ன பார்த்திருக்கோம்? நேச்சுரல் நம்பர்ஸ் பார்த்திருக்கோம், ஹோல் நம்பர்ஸ் பார்த்திருக்கோம். இது வரைக்கும் போதும். இன்னும் நிறைய நம்பர்ஸ் இருக்கு, அதெல்லாம் நீ ஹையர் கிளாஸஸ்ல வர தெரிஞ்சுக்கோ. இப்போதைக்கு இந்த ரெண்டு தான். சரி, ஏன்னா லோவர் கிளாஸ்ல நம்ம என்ன படிச்சிருக்கோம்? ஒன்ஸ், டென்ஸ், ஹண்ட்ரட்ஸ், தௌசண்ட்ஸ். மினிமம் போச்சுன்னா உனக்கு 10,000 கூட நீ படிச்சிருப்ப. அதுக்கடுத்து இப்ப நம்ம புதுசா நம்ம என்ன பார்க்க போறோம்? லேக், க்ரோஸ் சொல்லி பார்க்க போறோம். அந்த லேக்ஸ் க்ரோஸ்லாம் போவோம். சரி, எதுக்கு நம்ம லேக்ஸ் க்ரோஸ்லாம் நம்ம யூஸ் பண்ண போறோம் அப்படின்னா, இப்ப ஒருத்தவங்க क्वेश्चन கேக்குறாங்க, நம்பர் ஆஃப் ஸ்டார்ஸ் இன் தி மில்கி வே அப்படி சொல்லி கேட்டா உனக்கு ஆன்சர் பண்ண தெரியுமா? இல்ல. அது ஒரு பெரிய நம்பர், இட்ஸ் கவுண்டபிள் தான். கவுண்டபிள் இல்ல, அன்கவுண்டபிள், போய்கிட்டே இருக்கும். ஒரு எக்ஸாக்ட்டா சொல்லணும்னு சொன்னாங்கன்னா அபவுட் 20,000 crores இருக்குமா? அப்ப இவ்வளவு பெரிய வேர்ட இப்ப 20,000 crore ஒவ்வொரு தடவையும் நம்பர்ஸ்ல எழுதணும்னா எத்தனை ஜீரோஸ் நீ போயிட்டுக்கிட்டே இருக்கணும். அப்ப அதெல்லாம் கம்மி பண்றதுக்காக தான் க்ரோஸ், லேக் இதெல்லாம் நமக்காக இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க. சரி, இப்ப நம்பர் ஆஃப் பீப்புள் இந்த விருதுநகர் டிஸ்ட்ரிக்ட் அப்படி சொல்லி கேட்டா நம்மளால சொல்ல முடியுமாமா? ஒரு நியர்பை ஒரு 50,000 இல்ல ஒரு 1 lakh 10 lakh இப்படி நம்ம நியரா சொல்லிக்கிடலாம். அப்ப ஜீரோஸ கம்மி பண்றதுக்காக தான் நமக்கு இந்த மாதிரி வேர்ட்ஸ் சொன்னாங்க. இப்போ ஒருத்தவங்க ஒரு எக்ஸிபிஷனுக்கு எத்தனை பேர் விசிட் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா நம்ம என்ன சொல்லலாம்? ஒரு 1 lakh அப்படி சொல்லலாம். இதே நீ நம்பர்ஸ் சொல்லணும்னா 1 போட்டு 5 zeros போடுவேன். அப்ப இந்த கஷ்டத்தெல்லாம் குறைக்கிறதுக்காக தான் நம்மளுக்கு நம்ம நம்பர் நேம்ஸ் அப்படின்னு சொல்ற ஒரு புது கான்செப்டை உனக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க. சரி, நம்பர்ஸ்னா நமக்கு ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு கிளியர் கான்செப்ட் கிடைச்சிருச்சு. அடுத்து நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஆட் நம்பர்ஸ். உனக்கு ஏற்கனவே தெரியும், the digit, the number that end with the digits 1 3 5 7 9. recall பண்ணிக்கோ. ஆட் நம்பர்ஸ். ஆட் நம்பர்ஸ்னா என்னமா? numbers that end with the digits 1 3 5 7 9. ஒரு ஆட் நம்பர் சொல்லு அப்படின்னு
77 சொல்லலாம். 77 odd number தானா? Yes, 77 is also a odd number. அப்ப odd number இல்லாத வேற நம்பர்ஸ் எல்லாம் நம்ம என்ன சொல்லலாம்? யோசிங்க. odd numbers இல்லாத வேற நம்பர்ஸ் என்ன சொல்லலாம்? அதுதான் even numbers. ஏற்கனவே உங்களுக்கு தெரிஞ்சதுதான் even numbers. அப்ப அத கான்செப்ட் வைஸ் நம்ம என்ன சொல்லலாம்? The number that end with the digits 0, 2, 4, 6, 8. இன்னொரு ரீகால் பண்ணிக்கோங்க. even நம்பர்னா என்ன? numbers that end with the digits 0, 2, 4, 6, 8. இதத்தான் நம்ம என்ன சொல்றோம்னா even numbers. சரி, ஒரு எக்ஸாம்பிள் ஃபார் an even நம்பர் கேட்டா நம்ம என்ன சொல்லலாம்? 88 சொல்லிடலாமா? அப்ப ஒரு நம்பரோட ஒன்ஸ் பிளேஸ் பாரு. அது end with the digits 0, 2, 4, 6, 8 இருந்தா that number will be an even number அப்படின்னு சொல்லி முடிச்சிரு. சரி, நெக்ஸ்ட் நம்ம இன்னொரு நம்பர் போவோம். அது என்ன நம்பர்னா பிரைம் நம்பர். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான நம்பர்மா பிரைம் நம்பர். அந்த பிரைம் நம்பர்னா என்னன்னா a number that is divisible by 1 and itself. அந்த நம்பர் தன்னாலையும் ஒன்னாலையும் மட்டும் டிவிசிபிள் ஆச்சுன்னா அந்த நம்பரை தான் நம்ம என்ன சொல்லணும்னா பிரைம் நம்பர் சொல்லணும். நீ ஏற்கனவே லோயர் கிளாஸ்ல இதெல்லாம் படிச்சிருப்ப. நம்ம 1 சொல்லலாமா? நோ, 1 is neither prime nor composite. ஏன்னா 1ங்கிறது பிரைம் நம்பர் டெஃபினிஷன் படியே நம்ம என்ன சொல்லுவோம்? ஒன்னாலையும் அதே நம்பராலையும் டிவிசிபிள் ஆச்சுனா தான் நம்ம அதை பிரைம்னு சொல்லுவோம். சோ 1 வந்து நீ பாதர் பண்ணவே கூடாது. 1 is neither prime nor composite. சரி, அடுத்தது 2 யோசிப்போம். 2 prime number? Yes, 2 is the only smallest even prime number. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான கான்செப்ட்மா. 2ங்கிறது என்னதுமா? smallest even prime number. அது ஓகே. சரி, அடுத்து 3 prime number? Yes, 3ங்கிறது ஃபர்ஸ்ட் 1ஆவது வாய்ப்பாடுலயும் மல்டிப்ளிகேஷன் டேபிள்லயும் அடுத்தது தேர்ட் மல்டிப்ளிகேஷன் டேபிள்ல மட்டும் தான் போகும். அப்ப 3 is the prime number. next 4 யோசிப்போமா? 4ங்கிறது 2 டேபிள்லயும் வரும், 4 டேபிள்லயும் வரும், 1 டேபிள்லயும் வரும். அப்ப காமன் டிவைசஸ் வந்து 4க்கு இருக்கு. what are the common divisors? 1, 2, 4. அப்ப இன்னொரு ஒரு 2ன்ற ஒரு நம்பர் காமனா வர்றதுனால அது பிரைம் நம்பர் கிடையாது. அப்ப பிரைம் நம்பர் கிடையாதத நீ என்ன சொல்லுவ? அதுதான் காம்போசிட் நம்பர். what do you mean by composite number? a number which is not prime. a number which is not prime is called as an composite number. composite number example பாத்துடலாமா? 3, 4, 6, 8, 9. இதுதான் 4, 6, 8, 9. இதுதான் உன்னுடைய composite numbers. ஓகே, வாங்க இன்னொரு தடவை ரீகால் பண்ணிடலாம். நம்பர்ஸ்னா என்னன்னு பார்த்துட்டோம். நம்பர்ஸ் ஆர் யூஸ்ட் ஃபார் கவுண்டிங் தி ஆப்ஜெக்ட்ஸ் பார்த்துட்டோம். அடுத்து நேச்சுரல் நம்பர்ஸ்னா என்னதுமா? which are you அதர் நேம்னா நம்ம என்ன சொல்லலாம்? கவுண்டிங் நம்பர்ஸ் கூட சொல்லலாம். 1, 2, 3, 4, 5, 6 எக்ஸெட்ரா போயிடலாம். ஹோல் நம்பர்ஸ்னா என்ன செய்யணும்? ஒரு ஹோல் அப்படி ஞாபகம் வச்சுக்கோ. ஒரு ஜீரோவை நேச்சுரல் நம்பர்ஸ் கூட ஆட் பண்ணும்போது அதுதான் ஹோல் நம்பர்ஸ். அடுத்தது நம்ம என்ன பார்த்தோம்? ஆட் நம்பர்ஸ். நம்பர்ஸ் தட் எண்ட் வித் தி டிஜிட்ஸ் 1, 3, 5, 7, 9. அடுத்தது ஈவன் நம்பர்ஸ். அடுத்தது நம்ம என்ன பார்த்திருக்கோம்? பிரைம் நம்பர். அடுத்தது காம்போசிட் நம்பர்ஸ். இந்த ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், அடுத்து நம்ம இப்போ என்ன பார்க்க போறோம்னா சக்சஸர் ஆஃப் a நம்பர். சக்சஸர் ஆஃப் a நம்பர்னாலே என்னதுமா? கொடுத்திருக்கிற நம்பருக்கு நெக்ஸ்ட் நம்பர் எடுத்து எழுதுறது தான் சக்சஸர் ஆஃப் த நம்பர். கான்செப்ட் வைஸ் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணோம்னா என்ன சொல்லலாம்னா when 1 is added to the given number. given numberல 1 ஆட் பண்ணோம்னா we get its successor. இப்போ டெஃபினிஷன்ஸ் பாருங்க. successor of a number when 1 is added to the given number. given numberல 1 ஆட் பண்ணா we get its successor. எக்ஸாம்பிள்ஸ்ல இருந்து பாத்துறோமா? successor of 496 is 497. that means the next number 96 விட 496 க்கு நெக்ஸ்ட் நம்பர் நான் என்னதுதான் 497. அடுத்தது successor of the greatest one digit number. greatest one digit number என்னதுமா? 9. அதுக்கு சக்சஸர் பார்த்தோம்னா நம்மளுடைய ஆன்சர் என்னது? 10. இப்ப ரியல் டைம் எக்ஸாம்பிள்ல சக்சஸர் எந்த இடத்துல நம்ம அப்ளை பண்றோம்னு வெச்சுக்கோமே. இப்போ உனக்கு ஒரு Dress வாங்க ரெடிமேட் ஷாப்புக்கு போயிருக்க. ஷோகேஸ்ல நிறைய Dresses இருக்கும். உடனே நீ எனக்கு அந்த Dress எடுத்து கொடுங்கன்னு கேப்ப. உடனே அவங்க கேட்பாங்கம்மா இதா இல்ல இது இல்ல நெக்ஸ்ட் அப்படி சொல்லி சொல்லுவோம் பாத்தியா? அதெல்லாம் சக்சஸர் தான். நம்பர்னு வரும்போது நம்ம அதுக்கு ஒரு ஸ்பெசிஃபைவா நேம் கொடுக்கிறது என்னதுன்னா சக்சஸர். ஓகேவா? சக்சஸர் கான்செப்ட் கிளியர் ஆச்சா? சக்சஸர் மீன்ஸ் த நெக்ஸ்ட் நம்பர். கொடுத்திருக்கிற நம்பருக்கு நெக்ஸ்ட் நம்பர் நம்ம எடுத்து எழுதுறது தான் சக்சஸர். அடுத்தது சக்சஸ்னு கூட வச்சுக்கிடலாம். அடுத்தது ப்ரெடியூசர் ஆஃப்
of a number. என்னது பார்க்க போறோம்? number பார்க்க போறோம். அப்ப இது என்ன நம்ம definition wise சொல்ல போறோம்னா when one is subtracted from a given number. என்னது? when one is subtracted from a given number we get its predecessor. அப்ப predecessor கிடைக்குது. predecessor means என்னது? before number. successor means next number. predecessor means before number. அப்ப ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா predecessor of 579 is அப்ப அதுக்கு முந்தின நம்பர் என்னதுமா? 578. அடுத்து ஒரு எக்ஸாம்பிள் பாப்போம். predecessor of the greatest two digit number. greatest two digit number என்னது? 99. அந்த 99 க்கு முந்தின நம்பர் பாக்கும்போது நமக்கு என்ன கிடைக்குது? 98. successor means next number. predecessor means before. Okay students, இப்போ நம்ம ஒரு tabular column டிஸ்கஸ் பண்ண போறோம். இந்த tabular columnத்துக்குள்ளேயே greatest one digit நம்பர் என்னது, smallest two digit நம்பர் என்னது, எல்லா நம்பருமே நமக்கு தரவாக போகுது. plus successor predecessor கான்செப்ட் நமக்கு இப்ப தரவாக போகுது. tabular column பாப்போமா? வாங்க. greatest one digit number. greatest one digit number என்னதுமா? 9. அந்த 9 ஓட add means என்னது? +1. அப்ப 1 ஆட் பண்ணா which equals 9 + 1 equal to நமக்கு என்ன தெரியும்? 10. That number will be the smallest two digit number. That number will be the smallest two digit number. அப்ப இதுல இருந்தே நமக்கு மூணு ஒன் வேர்ட் கிடைச்சிருச்சுமா. greatest one digit number என்னது? 9. smallest two digit number என்னது? 10. அப்ப ரெண்டு ஒன் வேர்ட் கிடைச்சிருச்சா? the successor of the greatest two digit number அப்படினு சொல்லி கேட்டாங்கன்னா நம்மட்ட என்ன எழுதலாம்? டைரக்டா successor of the greatest one digit number கேட்டா நம்ம டைரக்டா நம்ம என்ன எழுதலாம்? 10 ன்னு எழுதலாம். அத நம்ம நம்பர் நேம்ல எழுதணும்னா என்ன எழுதலாம்? TEN 10 ன்னு எழுதலாம். அதே மாதிரி தான் அடுத்துக்கு ஒண்ணுக்கு வாங்க. greatest two digit number. greatest two digit number என்னது? 99. அப்ப அந்த 99 ஓட 1 ஆட் பண்ணா நமக்கு என்ன கிடைக்கும்? 99 + 1 = 100. that 100 will be the smallest three digit number. அப்ப smallest three digit number என்னது? 100. greatest two digit number என்னது? 99. successor of the greatest two digit number நம்ம நான் டைரக்டா என்ன சொல்லிரலாம்? 100. ஸ்பெல்லிங் பாத்துக்கோ. HUNDRED 100. இதே மாதிரி அடுத்து கொண்டு வா. greatest three digit number. greatest three digit number என்னதுமா? 999 + 1. அப்ப ஆட் பண்ணா நமக்கு என்ன கிடைக்க போகுது? 1000. that 1000 will be the smallest four digit number. 1000 number நேம்ல எழுதணும்னா என்ன எழுதலாம்? THOUSAND. இதே மாதிரி தான் அடுத்த காலம் ப்ரோசீட் பண்ணீங்கன்னா 10000 கிடைக்கும். 10000 மீன்ஸ் என்னது? 1 போட்டு 4 zeros போட்டுக்கணும். that will be the 10000. அடுத்து நம்ம பார்க்க போறது lakh. 1 lakh. அப்ப அந்த 1 lakhங்கிறது என்னன்னா 1 போட்டு 5 zeros போறது தான் நம்ம 1 lakh சொல்லுவோம். that 1 lakh will be the smallest 6 digit number. என்னது? smallest 6 digit number. 6 numbers இருக்கணும். smallest 6 digit numbersனாலே 6 numbers இருக்கணும். அப்ப அந்த 6 numbersல first number 1 ஆ இருக்கணும். remaining number எல்லாமே 0 ஆ இருந்தா that number is the smallest 6 digit number. அப்ப அதுக்கு predecessor யூஸ். predecessor means என்னதுமா? front number, before number. அப்ப before number என்னன்னு பார்த்தா என்ன வரும்? greatest 5 digit number. greatest 5 digit number 99999. successor இப்படி பார்த்தா successor. that side வந்து இங்கிட்டு வரும்போது predecessor. ஓகேவா? இந்த tabular column மூலமா நமக்கு தரவாயிருச்சு. இப்போ இன்னொரு கான்செப்ட் என்னன்னா இங்க 10 இருக்கா? நெக்ஸ்ட் ரோல என்ன வருது? 100. that next ரோல என்ன வருது? 1000. அடுத்து 10000. அடுத்து என்ன வருது? 1 lakh. அப்ப அந்த 10ன்ற ஒரு நம்பர் இம்பார்ட்டன்ட் ரோல் வந்து நமக்கு ப்ளே பண்ணுது. அப்ப 10 × 10 பார்த்தா 100. 100 × 10 பார்த்தா 1000. 1000 × 10 பார்த்தா 10000. 10000 × 10 பாக்கும்போது உனக்கு 1 lakh. இத தான் நெக்ஸ்ட் நம்ம ஒரு சிம்பிளா ஒரு டேபுலர் காலத்துல பாத்துருவோம். ஓகே ஸ்டூடண்ட்ஸ், அந்த டேபுலர் காலத்துல இருந்து நமக்கு இப்போ ஒரு இம்பார்ட்டன்டான கான்செப்ட் கிடைச்சிருக்கு. என்ன கிடைச்சிருக்கு பாருங்களேன். 1 × 10 = 10. அதே இது 10 × 10 = 100. அதே இது 100 × 10 பார்த்தா which is equal to 1000. 1000 × 10 பாக்கும்போது 10000. 10000 × 10 பாக்கும்போது 1 lakh. அப்ப இந்த 1 lakh ஒவ்வொரு டேர்மையும் நம்ம என்னத வச்சு சொல்றாங்க? 10 வச்சே எக்ஸ்பிரஸ் பண்ணிக்கிட்டே வராங்க. that means 10 plays an important role. இந்த
சிஸ்டத்துல 10ன்ற நம்பர் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ரோல் ப்ளே பண்ணிக்கிட்டு இருக்கு. இதத்தான் நம்ம கீழ எக்ஸாம்பிள் எப்படி எழுதுறாங்க பாருங்களேன். 1000 நம்ம எப்படி எழுதுறாங்கன்னா 100 times of 10. ஆஃப் மீன்ஸ்னாலே நம்ம என்னதான் சொல்லுவோம், போன வருஷமே நம்ம படிச்சிருக்கோம் போர்ட் மாஸ் ஃபுல்ல ஆஃப்னு வந்துட்டாலே அத நம்ம மல்டிப்ளிகேஷன் சிம்பல் எடுப்போம். அப்ப 1000 எப்படி எக்ஸ்பிரஸ் பண்றாங்க 100 times of 10. 100 times of 10. அப்ப 100 into 10 which is equal to 1000. இன்னொரு ரீகால் பண்ணிக்கோங்க. 1000 நம்ம எப்படி சொல்லலாம் 100 times of 10. அப்ப வேர்ட்ஸ் சொல்லணும்னா இத நம்ம எப்படி எழுதலாம்னா 1000 has 100 tens in it. அப்ப ஒரு 1000 குள்ள எவ்வளவு இருக்கு 100 tens in it. அப்ப எந்த ஒரு நம்பரையும் in terms of 10 வச்சோ 100 வச்சோ நம்ம எக்ஸ்பிரஸ் பண்ண முடியும்ங்கிறது தான் இந்த டேப்லெட் காலம் மூலமா நமக்கு தெரிஞ்சிருக்கு. இன்னொரு ரீகால் பண்ணிக்கோங்க. 1000 has 100 tens in it. நாளைக்கு ஏதாவது ஒரு இடத்துல போய் நீ எக்ஸ்பிரஸ் பண்ணனும்னு தோணுச்சுனாலே 1000 சொன்னா which is equal to 100 tens. ஓகேவா? அடுத்து ட்ரை திஸ்ல ஒரு ரெண்டு சம் இப்ப நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் சம் என்ன பார்க்க போறோம்னா give 3 examples where the number of things counted by you. என்னவா ஒரு எக்ஸாம்பிள் 3 எக்ஸாம்பிள் கொடுக்கணுமா, அதுவும் நீ கவுண்ட் பண்றத. give 3 examples where the number of things counted by you. என்ன சம்ல கேக்குறாங்க 3 examples சொல்லணுமா, அதுவும் நம்மளால கவுண்ட் பண்ண முடிஞ்ச நம்பரா இருக்கணும். that number will be the 5 digit or more இருக்கலாம். எந்த எக்ஸாம்பிள்னாலும் கொடுக்கலாம். choice is yours. நான் கொடுத்திருக்கிற ஒரு 3 எக்ஸாம்பிள் பாரு. டோட்டல் பாப்புலேஷன் இன் இந்தியா நியர்பை இப்ப நம்ம எவ்வளவு இருக்கோம் 130 crores மேல நம்ம இருக்கோம். அத நீ எக்ஸ்பிரஸ் பண்ணிக்கலாம். வேர்ட்ஸ்ல சொல்லணும், அந்த எக்ஸாக்ட் வேல்யூ கொடுக்கணும்னு அவசியம் இல்ல. ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்தா போதும். நெக்ஸ்ட் நம்பர் ஆஃப் ஸ்டார்ஸ் இன் தி ஸ்கை. இன்ட்ரோடக்ஷன் கிளாஸ்லயே நம்ம பார்த்தோம் ஸ்கைல எத்தனை ஸ்டார்ஸ் இருக்கா நியர்பை 20,000 crores ஸ்டார்ஸ் இருக்கான். அதுக்கு அடுத்தது people affected by corona. இப்ப நமக்கு ஃபெமிலியரா இருக்கிறது அந்த ஒரு வேர்ட் தான், அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. people affected by corona. அடுத்து ஒரு சம்ல பாத்தீங்கன்னா என்ன கொடுத்திருக்காங்க செகண்ட் சம்ல பாத்தீங்கன்னா there were 10 lakh people in a district. ஒரு டிஸ்ட்ரிக்ட்ல 10 lakh people இருக்காங்களா. find the value of what is the population in 10 such district. அதே மாதிரி 10 such district இருக்கிறவங்களுக்கு population எவ்வளவு கேட்டிருக்காங்க. சம நல்லா ரீட் பண்ணிக்கோ. there are 10 lakh people in a district. ஒரு டிஸ்ட்ரிக்ட்ல 10 lakh people இருக்காங்களாம். அதே மாதிரி 10 டிஸ்ட்ரிக்ட்ல எவ்வளவு people இருப்பாங்க, population of that district எவ்வளவு அப்படிதான் ஒட்ட கேட்டிருக்காங்க. அப்ப நம்ம என்ன கண்டுபிடிக்க போறோம் population of 10 such district. ஏன் அந்த இடத்துல such ன்னு சொல்லி டினோட் பண்றாங்கன்னா அந்த 10 lakh people தான் அந்த டிஸ்ட்ரிக்ட்லயும் இருப்பாங்க. அத தான் நம்மட்ட மீன் பண்றதுக்காக கொடுத்திருக்காங்க. அப்ப population of 10 such district. அப்ப ஒரு டிஸ்ட்ரிக்ட்ல எவ்வளவு people இருந்தாங்க 10 lakh people. அந்த 10 lakh எப்படி எழுதுவீங்கமா 10 போட்டு 5 zeros போட்டுக்கோ. that 10 lakh into 10. அப்ப answer will be the 1 crore. population of 10 district is equal to 1 crore. I hope you all enjoying my class. இந்த கிளாஸ் உங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்திருக்கும் நான் நினைக்கிறேன். இப்போ நம்ம என்னென்ன பார்த்தோம், நம்பர்ஸ்னா என்ன, நம்பர்ஸோட இன்ட்ரோடக்ஷன் பார்த்தோம், நேச்சுரல் நம்பர்ஸ் பார்த்தோம், ஹோல் நம்பர்ஸ் பார்த்தோம், அடுத்தது ஆட் நம்பர்ஸ், ஈவன் நம்பர்ஸ் பார்த்தோம், நெக்ஸ்ட் பிரைம் காம்போசிட் பார்த்தோம். அடுத்து ஒரு டேப்லர் காலம் டிஸ்கஸ் பண்ணோம். அதுக்கு முன்னாடி சக்சஸர்னா என்ன, ப்ரொடியூசர்னா என்ன, ப்ரொடியூசர்னா என்ன நம்ம பார்த்தோம். அந்த டேப்லர் காலத்துல தான் அந்த சக்சஸர் கான்செப்டையும் நம்ம உள்ள கொண்டு வந்துட்டோம். நெக்ஸ்ட் 10ன்ற கான்செப்ட கொண்டு வந்தோம். நெக்ஸ்ட் ஒரு இம்பார்ட்டன்டா ஒரு 2 ப்ராப்ளம்ஸ் மட்டும் பார்த்திருக்கோம். நெக்ஸ்ட் நம்ம என்ன கிளாஸ்ல பார்க்க போறோம்னா ascending order, descending order, which is the largest number, which is the smallest number பார்க்க போறோம். Thank you students.